ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு தமிழன் இன்வே சேனல். தமிழன் இன்வே சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 6th தமிழ் இயல் 4 கல்விக்கண் திறந்தவர் பாதி பார்த்துருக்கோம். அதில் பேலன்ஸ் பார்க்கலாம். காமராஜரின் கல்வி பணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, காமராஜரோட கல்வி பணிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. காமராஜர் அமைச்சராக இருக்கும்போது பதவி கொடுத்தாங்க. அப்போ கணக்கு பார்க்கும்போது 6000 தொடக்கப் பள்ளிகள் 6000 ஸ்கூல்ஸ் மூடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அதை இப்போயே திறந்தாகணும், அந்த ஸ்கூலெல்லாம் இப்போயே திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். எல்லா மாநிலம் முழுக்க இலவச கட்டாய கல்வின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அதை நல்லா நடைமுறைப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் சாப்பிடாம வைப்பாங்க. சில பேர் வீட்டில் வறுமையாக இருக்கும், அதனால் சாப்பிடாம கூட வருவாங்க. அவங்க சாப்பிடாம படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகள் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இது பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சீருடை யூனிஃபார்ம்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த யூனிஃபார்ம்லாம் போடணும்னு அறிமுகப்படுத்தினாங்க. பள்ளிகளின் வசதி பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினர். பள்ளிகளில் உள்ள வசதிகளை இன்னும் நிறையாக்க மாநாடுகள்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல கிளை நூல்களை தொடங்கினார். தமிழ்நாட்டில் இன்னும் கிளை நூல்கள் நிறையா, அதுக்கு கிளை நூல்கள், இன்னும் நிறைய கிளை நூலகங்கள் தொடங்கினார். இன்னும் நிறைய நூலகங்கள், நிறையா லைப்ரரிஸ்லாம் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். ஏன்னா மாணவர்கள் இன்னும் நிறைய கல்விலாம் படிக்கிறதுக்காண்டி பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியருக்கான பயிற்சி கல்லூரி, இதெல்லாம் இன்னும் புதுசாக தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். இந்த மாதிரி கல்வி புரட்சிக்கு ஆணையிட்டவர் காமராஜரே ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். தமிழக அரசு காமராஜருக்கு என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ன பெயர் சூட்டப்பட்டது? மதுரை பல்கலைக்கழகம்னா கல்லூரி, காலேஜ். அதுக்கு காமராஜர் காலேஜ்னு அதுக்கு பெயர் கொடுத்தாங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. நடுவண் அரசு 1976 காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. என்ன சொல்கிறாங்கன்னா, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், சென்னையில் உள்ள ஒரு வீடு, விருதுநகர் இல்லம் அரசுக்கு சொந்தமாக்கப்பட்டது. அது நினைவு இல்லமாக மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் இவங்க சிலை வச்சாங்க. காமராஜரோட சிலை வச்சாங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர்னு பெயர் சூட்டப்பட்டாங்க. அந்த விமான நிலையத்துக்கு பேர் காமராஜர்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. காமராஜருக்கு மணிமண்டபம்னு நிறையா கேள்விப்பட்டிருப்போம். காமராஜருக்கு
காமராஜருக்கு அமைச்சிருக்காங்க. அது எப்போ அமைச்சிருக்காங்கன்னா 2/10/2000 ஆண்டில் அவங்களுக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.